Allahu 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 Allah Allahu 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 Allah Allahu 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 Allah. Wassalatu wassalamu ala rasulillah. فقد قال الله تعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل أتى على الإنسان من الله يمكن شيء مذكورا صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من اتبع نفسه هواها وتمنى على الله. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள், அல்லாஹ் தஆலா உலகத்தில் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய நிஅமத்துக்கள், அருட்கொடைகள், அதில் மிகவும் ஒரு சிறந்த அருட்கொடை இந்த இஸ்லாத்துடைய கலிமாவுடைய பாக்கியம். ஒரு மனிதனுக்கு அது கிடைத்தால் இந்த உலகத்தில் அதை போல ஒரு பெரிய ஒரு பாக்கியம் வேறொன்றுமே. அதை அடைந்தவர்களாக இன்றைய நாளுடைய எங்கள் மீது கடமையாக்கப்பட்ட மகரிப்புடைய தொழுகையை தொழுத பின்னால வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி மாத்திரம் இந்த மஸ்ஜிதில் அவனை பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நியத்தோட அல்லாஹுக்காக மாத்திரம் சேர்ந்திருக்கக்கூடிய இதில் அல்லாஹ் தாலா இந்த இடத்துல தேர்ந்தெடுத்துகிறான். அதுக்கு நாங்கள் வெவ்வேறு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒரு அமலை செஞ்சதுக்கு பின்னால இன்னொரு அமலுக்கு கால் தடம் பதிப்பானாக இருந்தால், ஏதாவது ஒரு ஃபர்லான அமல் அவன் செஞ்சதுக்கு பின்னால ஒரு சுன்னத்தான அமல் அவன் செய்வானாக இருந்தால் அவனுடைய அந்த ஃபர்லான அமல் அல்லாஹ்விடத்தில் கபூலியத்துக்கு ஒரு ஒரு அடையாளம் செல்லப்படும். அந்த பாக்கியத்தை நாங்கள் அடைஞ்சிக்கிறோம். கண்ணியமானவர்களே, எப்படிப்பட்ட சபை இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்து ஏதோ தேவையில்லாத விஷயங்கள் உலகத்துடைய நோக்கத்துக்காக வேண்டி ஏதோ ஒரு விடயத்தை முன் வச்சு அதற்காக ஒன்று போடுறாங்க. ஆனா அந்த சபையில எந்த ஒரு பெருமனமும் இல்லை. கண் பார்வையில எண்ணி கணக்கக்கூடிய கொஞ்சம் பேராக நாங்கள் இருந்தால் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு இந்த சபை பெருமதி என்று சொன்னால், இந்த சபையை பார்த்து செல்லப்படுவது நபி அவங்க சொன்னாங்க, உலகத்தில் நீங்க சூன பூங்காக்களை கண்ண நல்லா மேய்ச்சிக்கோங்க, நன்றாக மேய்ச்சிக்கோங்க அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு. யாரும் சொல்லலாம், உலகத்தில் சொர்க்க பூங்கானோட என்ன திக்கர், அல்லாஹ்வை பத்தி ரசூலை பத்தி ஞாபகம் செய்யக்கூடிய சபை என்று சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலிருந்து விண்ணுலகத்தை நாங்கள் பார்க்க போகல. எவ்வாறு நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருக்குமோ அதே போல விண்ணுலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தை பார்க்க போகல சில இடங்கள் மின்னிக் கொண்டிருக்கும். கேட்பார்கள், அந்த மின்னுவதெல்லாம் என்ன சொல்லப்படும் இடத்துல அது அல்லாஹ்வை பத்தி ரசூலை பத்தி ஞாபகம் செய்யக்கூடிய சபைகள், திக்ருடைய சபைகள், திக்ருடைய மஜ்மாக்கள் சொல்லப்படும். அது மட்டும் இல்லாம மலாய்க்காமார்கள் சக்கீனத்துங்கிற அந்த நிம்மதிய அமைதியை எடுத்துக்கொண்டு அந்த சபைகளை சூழ்ந்து இறங்குறாங்க. வாழ்க்கையில நிம்மதி இல்லை, தொழில பறக்கத்து இல்லை, நிம்மதி இல்லை, வீட்டுல நிம்மதி இல்லை, எவ்வளவுதான் உழைச்சாலும் கையில தங்குது இல்லை, நிம்மதியை தேடி எவ்வளவு விஷயங்கள் அடி மனிதர்கள் என்ன செய்யறாங்க, அழைச்சி செல்றாங்க. ஆனா எங்க நிம்மதிக்கு அல்லாஹ்வை பத்தி பேசக்கூடிய, அல்லாஹ்வை பற்றி திக்ரு செய்யக்கூடிய, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை பத்தி பேசக்கூடிய, அல்லாஹ்வுக்கு முன்னால கை கட்டி நிற்கக்கூடிய தொழுகையில அவனை பத்தி ஞாபகம் செய்யக்கூடிய இந்த திக்ருல தான் நிம்மதிக்கு சிறப்பு. கண்ணியமானவர்களே, இப்படியாப்பட்ட சபையில ஒரு மனிதர் எல்லா விடயங்களை கேட்டுட்டு எழுதிட்டு போவார்.
அந்த நேரத்தையில் ஒரு மலக்கு எடுத்து செல்வாரு. கூமு மக்ஃபூரல்லக்கும் கது முத்திரல் செய்யாதும் ஹசனா, எழுந்து செல்லக்கூடிய மனிதரே, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த மன்னிக்கப்பட்ட பாவங்கள் நன்மையாக மாற்றப்பட்ட நிலையில் இருந்து செல்லுங்க. எப்படி ஒரு பாக்கியம், எப்படி ஒரு பாக்கியம் அல்லாத சந்தேகம். கண்ணியமானவர்களே, இந்த பாக்கியம் எல்லாம் நாங்கள் அடையிறது காரணம் என்ன? உயர்தரமான இந்த களிமாவை நாங்கள் மொழிஞ்சிக்கிறோம். இந்த களிமாவுடைய இந்த இஸ்லாமுடைய பாக்கியத்தை எல்லாம் எழுதி தந்ததுதான் காரணம். யாருமே அல்லாஹ்விடத்துல கேட்கல, எல்லாம் நான் இப்படிதான் உலகத்துல பிறக்க போகல, ஒரு முஸ்லிமானுடைய தாயுடைய வயிற்றுல நான் பிறக்கணும், பிறந்த இந்த உலகத்துல நான் வாழப்போக எப்படி வாழணும், ஒரு முஸ்லிமா வாழன்னு யாருமே அல்லாஹ்விடத்துல கேட்கல. அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், இந்த உலகத்துக்கு எங்களை ஒரு முஸ்லிமா தேர்வு செஞ்சு அனுப்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலேயே சிறந்த உம்மத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல ஒரு மனிதர்களை படிச்சுக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்துல கேட்டாரு, யா அல்லாஹ், எனக்கு இந்த நபி பட்டம்லாம் தேவையில்லை, என்ன நபி அவங்களோட உம்மத்துல உன்னுடைய பேரோட என்ன செய்யக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல ஒரு மனிதனை என்ன படிச்சுது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இந்த பாக்கியம் எங்களுக்கு விளங்குது. உலகத்துல மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஏராளமான நியமத்துகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா, நான் உங்களுக்கு தந்திக்கிற நியமத்துகள் இருக்குதானே, அதை நீங்க மட்டிட போனாங்களால் ஏழாண்டு சொல்றாங்க. அல்லாஹ் சொல்லல எண்ணி கணக்கெடுக்கிறது. இப்ப நீங்க எண்ணி கணக்கெடுத்தீங்கன்னா அது ஏழாண்டு சொல்லல. மட்டு இருந்து சாதாரணமா மட்டு இருந்து சொன்னா, இப்ப இந்த சமையல ஒரு சாதாரணமா எத்தனை பேர் இருப்பாங்க போகல, ஒரு 100 பேர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு 50 பேர் 80 பேர் சொல்லலாம். இதான் மட்டிற கணக்கு செல்வோம், சாதாரணமா சொல்றது. இப்ப உங்களுக்கு தந்திக்கக்கூடிய நியமத்துக்கள் அருட்கொடைகள் உங்க வாழ்க்கையில எவ்வளவு எல்லாம் தகுதியான சில போகல, இவரை சாதாரணமா இத்தனை கோடி இத்தனை லட்சம் கோடி இப்படி சில போகல மட்டிடக்கூட முடியாதுன்னு எல்லாம் சொல்றோம். இந்த நியமத்துக்கள் எல்லாத்துலையும் இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, உலகத்துல மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துக்கள் எல்லாத்துலையும் சிறந்த நியமத்து தெரியுமா? ஒரு மனிதனுக்கு இஸ்லாமுடைய பாக்கியம் கிடைக்கிறது. ஒரு மனிதனுக்கு இஸ்லாமுடைய பாக்கியம் கிடைக்கிறது. உலகத்தை பொறுத்த வரையில இன்னைக்கு நாங்க கண்ணியம் என்னன்னு பார்க்கணும். உலகத்தில் செய்யக்கூடிய விடயங்களை கண்ணியமாக்கி நாங்க பார்க்கணும். உலகத்தில் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் இப்ப எங்களுக்கு என்ன செய்யப்படுது, ஒரு பெரிய பணக்காரரை கண்டா இவர் எப்படி கண்ணியமா வாழ்றாரு, எவ்வளவு சொத்து எல்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு நியமத்துக்களை கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். காபீரை பார்த்து என்ன செய்யறோம், நாங்க இன்னைக்கு எண்ணக்கூடிய அங்கதான் இருக்கோம். ஆனா அல்லாஹ் தஆலாவிடத்துல எது பெரிய நியமத்? இந்த இஸ்லாமுடைய பாக்கியம். கண்ணியமானவர்களே, இந்த இஸ்லாமுடைய பாக்கியத்தை எடுக்கிறதுக்காக வேண்டி, இந்த உலகத்துல உருவாக்குறதுக்காக வேண்டி நபிமார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள் பலதரப்பட்ட கஷ்டங்கள் பட்டாங்க. சாதாரணமான கஷ்டம் இல்லை, நினைக்கிற மாதிரி லேசான முறையில் செல்ல முடியக்கூடிய அப்படி கஷ்டங்கள் படலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு நபுவத்துடைய பணியை எடுத்துக்கிட்டு வரப்போகல இந்த சமுதாயம் எப்படி இருந்துச்சு? ஜாஹிலியா காலம்னு சொல்லக்கூடிய காலம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காலம். எப்படியான காலமா மாதிரி, இவங்கள்ட்ட அறிவு இல்லைன்னு தெரியல, அறிவு இருந்துச்சு, மார்க்கத்துடைய விஷயத்துல அறிவு இல்லை. அப்படி ஒரு காலம். அந்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அனுப்பப்படுவது நபி அவங்க தனியா வந்து முயற்சி செய்யறாங்க. தீனுடைய உழைப்பை கையில ஏற்றி கொண்டு முயற்சி செய்யறாங்க. எந்த மக்கள் நபி அவங்கள உண்மையாளர், இவர் நம்பகத்தன்மை உடையவர், நம்பிக்கைக்குரியவர் சொன்னாங்களோ அவங்களோட வாயாலே நபி அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, இதுதான் ஹக்கான மார்க்கம், நான் தான் உங்களுக்கு ரசூல் அனுப்பப்பட்டவர், இதை பின்பற்றுங்க என்று சின்னத்தோட அவங்கள சொன்னாங்க, நீங்க பைத்தியக்காரர், நீங்க சூனியக்காரர், நீங்க பொய்யர் எப்படின்னெல்லாம் நம்பி அவங்க என்ன செய்யப்பட்டுச்சு. சொல்லாலையும் செயலாலையும் மனதை துன்புறுத்தினாங்க. நம்பி அவங்க எல்லாத்தையும் பொறுப்படுக்காம என்ன செஞ்சாங்க, எங்களுக்காக வேண்டி பலதரப்பட்ட கஷ்டங்களை பட்டு எங்களோட கையில
இந்த தீனை கொண்டு ஒப்படைச்சா. தீனுடைய வேலை செய்யக்கூடிய நாங்கள்லாம் நினைக்கிறது லேசான முறையில் கிடைச்ச மார்க்கம், லேசான முறையில் இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சதாவில். இப்ப எல்லாரும் பார்வையிலும் எப்படி யாராச்சும் ஒரு தௌவத்துடைய இந்த வேலையில் இருக்க முடியாது நினைக்கிற இவர் அல்லாத பாதையில் இருக்கிறதான இவரு வளர்ந்த அல்லாத பாதையிலான போறாரு, இந்த வேலையெல்லாம் செஞ்சு தருறாரு. ஆனா ஏன் இவரு இப்படி இவ்வளவு காலம் செய்யற சொல்லிட்டு ஒரு பறக்கத்து இல்லாம இருக்கு, இவர் இப்படி மக்களிடத்துல எவ்வளவு கீழ்த்தரமா இருக்காரு அப்படின்னு எல்லாரும் பார்வையிலும் என்ன செய்யப்படும் ஒரு அந்த எண்ணம் கொண்டவங்களோட உள்ளத்துல சிலாக்கள் வாயில கேட்காங்களாம். எப்படி இவ்வளவு காலத்துக்கு அல்லாத வாயில போறட்டு போறீங்க, தொழில ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு வாழ்க்கையில என்ன அப்ப இருந்து ஓடின வாழ்ந்தான் இப்பயும் ஓடுறீங்க, என்னத்தை கண்டீங்க போய் காட்டுறீங்க அப்படின்ட்டு சிலாக்கள் கேட்காங்க. எடுத்து பார்க்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தாங்க, நபியாக எப்படி வாழ்ந்தாங்க, பணக்காரா வாழ்ந்தாரா? நபியவங்க நினைச்சிருந்தா எப்படி வாழேன் அல்லாஹ் தஆலா கேட்டான். மக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து மலைகளையும் நமக்கு தங்கமாக்கி தருவான்னு கேட்டான். மக்காவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும், அங்க கல்லை தவிர வேற என்ன இருக்கேன், மலையை தவிர வேற என்ன இருக்கு, எல்லாம் சுத்தி வளைச்சி மலை தான். அப்ப அப்பட்டையும் எல்லாத்தையும் நான் என்ன செய்தார், தங்கமாக்கி தாரன்னு சொன்னா. சிலர் சொன்னாங்க அப்படியெல்லாம் தேவையில்லை, நான் ஒரு நாளைக்கு வயிறு நிறைஞ்சி சாப்பிடுன்னு சொன்னா ஒன்னு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லணும், இன்னொரு நாளைக்கு நான் பசிக்கன்னு சொன்னா ஒன்னோட நான் பிச்சை கேட்கணும்னு சொன்னா. இதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கை. நபிமார்களுக்கும் சோதனை வந்துச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல லியபுலுவக்கும் அப்படின்னு 17 இடத்துல பாதிக்கிட்டார். என்னதுக்காக வேண்டி உலகத்துல நாங்க மனிதனை படைச்சது என்னதுக்காக வேண்டி, என்ன நோக்கம், மனிதன வாழ்க்கையே சோதனை. இந்த உலகமே அவனுக்கு ஒரு சோதனை களமாக நாங்க படைச்சிக்கிறோம். இந்த சோதனையில் அவர் வெற்றி பெறுவாரானா இவருடைய சொர்க்கத்தை அடைத்துக் கொள்வாரு, இவருடைய மறுமையுடைய வாழ்க்கையை இவர் வெற்றி பெறுவாரு சொல்லப்படும். நபிமார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் தஆலா ஒரு சாதாரணமான சோதனை கொடுக்கல, எப்படி ஒரு நோயை கொடுத்தான்னு சொன்னா, ஒரு நோயை கொண்டு எல்லாம் சோதிச்சான். என்ன நோய், நாக்கை தவிர, என்னுடைய நாக்கை தவிர முழு உடம்பும் என்ன செஞ்சிருக்கு, அழுகி போயிடுச்சு. முழு உடலும் அழுகி போயிடுச்சு, புழுக்கள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. முழு உடம்பும் 1 மாசம் 2 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் இப்படி இல்லை, முழு உடம்பும் அப்படியே அழுகிறதுக்கு எத்தனை வருஷம், சுமார் 18 வருஷம். 18 வருஷமா இருந்துச்சா அப்படி. ரூஹுல் பயான்ங்கிற தஃசீர் கிதாபுல இதை பத்தி விளங்கப்படுத்துறாங்க. எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 11 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. 11 பெண் பிள்ளைகள். 1 மாசம் இல்ல, 2 மாசம் இல்ல, 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, சுமார் 18 வருஷமா என்ன வாப்பாவுக்கு இந்த நிலைமை ஏற்றி யோசிச்சு கவலைப்பட்டு அப்படியே எல்லாம் 11 பெண் பிள்ளைகளும் மறந்துட்டாங்க. இந்த வாப்பாக்கு இந்த நிலைமை எப்படி நினைச்சு செஞ்சாங்க, 18 பெண் பிள்ளைகளும் மறந்துட்டாங்க. அதுக்கு பின்னால இப்னு ஹஜர் அஸ்கலான் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, எப்படி ஒரு நிலைமை வந்துச்சுட்டா, அவங்களோட குடும்பத்துல உறவினர்கள் அவங்க சந்திக்க வராங்க. ஒரு நேரம் சந்திக்க வர நேரத்தில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஒரு பகடியான கேள்வி கேட்டாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஒரு நக்கல் கேள்வியா கேட்டாங்க.
உலகத்துல நீங்க இத்தனை வருடம் வாழ்றீங்க, நபியா வேற இருக்கீங்க, 18 வருஷம் அல்லாஹ் உங்களுக்கு இப்படி ஒரு நோயை தந்திக்கிறானே, அவ்வளவுக்கு என்ன அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஒரு பெரிய பாவத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க, அதால அல்லாஹ் இப்படி தந்திருக்கிறான் சொல்லியிருக்காங்க. யாரை பார்த்து? நபின்னு பார்க்காம சொல்லிட்டாங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஒரு பெரும் பாவத்தை செஞ்சிருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு இப்படி ஒரு நோயின்னு சொல்லிட்டாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என் தலையில பெரிய ஒரு பாறாங்கல்ல தூக்கி போட்டா நான் தாங்கியிருப்பேன், இப்படி ஒரு வார்த்தை அவங்க என்ன பார்த்து சொல்லிட்டாங்களே. உடனே பார்க்க அல்லாஹ்விடத்துல கையேத்துறாங்க, ரப்பி மஸ்ஸக துர்ரு அன்த அர்ஹமுர் ராஹிமீன், யா அல்லாஹ் நீ எனக்கு தந்த நோயை நான் சோதனை பொறுத்து கொண்டேன், எனக்கு இப்பே இதுக்கு ஒரு முடிவு வேணும் அப்படின்னு அல்லாஹ்விடத்துல சண்டை பிடிச்சி கேட்கிறான். அல்லாஹ் தஆலா கேட்டா கொடுக்காம இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து, நீங்க உங்களோட கால நிலத்தில் அடிங்க, அதுல இருந்து ஒரு நீர் வரும், அதை எடுத்து உடம்புல பூசிங்க. அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நிலத்தில் அடிக்கிறாங்க, ஒரு நீர் ஒன்று வெளிப்படுவது, அதை எடுத்து உடம்புல பூசி கொள்றாங்க. புதிய ஒரு தோற்றம், வாலிப தோற்றத்தை அடைகிறாங்க. யாரு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு நபிக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த சோதனை. சஹாபாக்களுக்கு எப்படியாப்பட்ட சோதனை? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி தெரியும், எவ்வளவு கேள்விப்பட்டீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, தியாகம் செஞ்சாங்க, கேள்விப்படுறோம். ஆனா எங்கட வாழ்க்கையில சின்ன சின்ன விடயங்களை தியாகம் செய்து எங்கட வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய தீனுக்கு நேரம் கொடுக்கிறது எங்களுக்கு உள்ள என்ன செய்யல, அந்த இடம் கொடுக்கிற தன்மை இல்லாம. என்ன வித்தியாசம் சஹாபாக்களுக்கும் எங்களுக்கும்? என்ன வித்தியாசம்? சஹாபாக்கள் தீன் என்று வரப்போகல, மார்க்கம் வரப்போகல, இந்த இஸ்லாம்னு வரப்போகல, என்ன செய்யறாங்க? தன்னை தொழிலை தூக்கி எடுத்தாங்க. தீனா தொழிலான்னு பார்த்தாங்க, தீனை தூக்கி எடுத்தாங்க. தன்னை குடும்பமா தொழிலான்னு பார்த்தாங்க, தீனை தூக்கி எடுத்தாங்க. கடைசியில உயிரா தீனான்னு பார்ப்பவங்களை என்ன செஞ்சாங்க? தீனை தான் தூக்கி எடுத்தாங்க. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? தீண்ட விஷயத்தை முன்னால கொண்டு வச்சுட்டு தொழிலான்னு பார்க்கல, எங்கடா 18 கொடுக்குற, இப்ப நம்ம போனா வேற யாரு நம்மளோட தொழிலை பார்க்குற, அதுக்கு அப்படியே மாற்றம். தீனா குடும்பமாக வரப்போகல, அதுக்கு அப்படியே மாற்றம். தீனா வேற ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள், ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கிப்பேன், இப்ப மகளோட ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு இன்றைக்கு, இப்ப இன்னைக்கு மேராஜ் அல்லாட பாதை ஏன கொடுக்குறியா இல்லை அங்கே போறியா, என்ன செய்யும்? நாங்க என்ன செய்யும்? எங்க உள்ளத்துல கை வச்சு கேட்போம். இதெல்லாம் அதான் பெருமதி விளங்கல். இந்த பெருமதி எங்களுக்கு விளங்குது. ஆனா நபிமார்கள் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? பெருமதியை உணர்ந்து கொண்டாங்க. அதனால என்ன செஞ்சாங்க? இதுக்கு முன்னாளைக்கு எல்லாத்தையும் தூக்கி வீசினாங்க. தேனுடைய விஷயத்துக்காக வேண்டிய எல்லா விஷயங்களையும் என்ன செஞ்சாங்க? விட்டு போட்டாங்க. அப்ப நாங்க எந்த இடத்துல இருக்கிறோம், எங்களோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல மனிதனுக்கு 2 விஷயத்தையும் காட்டுகிறான். அல்லாஹ் சொல்றான், நான் 2 பாதையை உங்களுக்கு காட்டுகிறேன். ஒன்று என்ன பாதை? நன்றி செலுத்தக்கூடிய சுக்ருடைய பாதை. இன்னொன்று குஃப்ரு, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு பாதை. இது 2ல எதை நீ தேர்ந்தெடுக்கிற அது ஒன்று கைதான். அதுக்குதான் இந்த உலகத்துல சோதனையா நான் அவனுக்கு வாழ்க்கையை படுத்துகிறேன். டியபுழுவாக்கும் சோதனைக்காக நான் அவனை படுத்துகிறேன். நல்லா சொல்றான். அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான முறையில நல்ல முறையில போடுறது யாருடைய பாதை? ஸல்லல்லாஹு பாதை. நபிமார்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டிய பாதை. அல்லாஹ்வுக்கு மாற்றமான பாதைன்னு சொன்னா, உலகத்துல அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வாழ்ந்த ஃபிரௌன், ஹாமான், காரூன், இவங்கட
போக்குல போகக்கூடிய பாதை. இது ரெண்டுல எதை தேர்ந்தெடுக்கிறது உங்க கையில இல்லை. நல்லா இந்த கையில இந்த வாழ்க்கையை தான் அனுப்பிக்கிறான். ஏன்னா எதை தேர்ந்தெடுக்கிறது எங்கட கையில. சரி, இவர் நல்ல பாதையை தேர்ந்தெடுத்துட்டாரு, இந்த முறையில ஒரு வாழ்ந்துட்டாரு சொன்னா என்னது கிடைக்கும்? அல்லாவுடைய பாதையை தேர்ந்தெடுத்து இந்த உலகத்தில் அல்லாவுக்கு பொருத்தமா அவர் வாழப்போம் அப்படின்னு நினைச்சா என்ன கிடைக்கும்? இந்த உலகம் கிடைச்சிடும், மறுஉலகம் கிடைக்கும். இதுதான் சொல்றோம். முழு குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் சேர்ந்து சொல்ற என்ன, ஒரு நாளைக்கு எல்லாம் செய்யப்படுவது துன்யா ஆகிரா இவ்வளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமான தீன்ல வச்சுக்கிறான். தீன் என்பது என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளை, ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை வழிமுறை அப்படின்னு ஒரு நாளைக்கு எல்லாம் செய்யப்படும். முழு குர்ஆன் ஹதீஸ்ல சாராம்சம் பண்ணுவோம். சிலாக்களுக்கு எப்படி அந்த எலான இருந்து கேட்கறது கூட நேரம் இல்லாம இருக்கு, அவ்வளவு பிஸி. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யாருக்கு ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துடைய ஆசை உள்ளத்துல வருமோ அவங்களுக்கு இந்த தீனுடைய மஹப்பத் நாங்க என்ன செஞ்சிடும், அப்படியே உள்ளது கலட்டி எடுக்கணும். ஒரு நாளைக்கு என்ன செய்யப்படுது, ஏதோ ஒரு முறையில அல்லாஹ் தஆலா தீனுடைய விஷயங்களை என்னோட காதுக்கு எட்ட வச்சு கொண்டிருக்கிறான். சாதாரண ஒரு மனிதன் ஏதாச்சும் அப்படி கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் ஒவ்வொரு நாளைக்கு பெரிய ஒரு தாவத் காதுக்கு அல்லாஹ்வுடைய அதான் கேட்டு கொண்டிருக்கு. அதே ஒரு பெரிய தாவத். உலகத்துடைய பெரிய தாவத் என்ன? அதான். ஏதோ ஒரு முறையில் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த சமுதாயம் என்ன உங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிக்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய இரக்கம் எந்த அளவுக்கு இரக்கம் அல்லாஹ் எங்கள் மீது இரக்கம் பண்ணதுக்காக வேண்டிதான் முதலாவது என்ன செஞ்சுக்கிறான், இஸ்லாமுடைய பாக்கியத்தை தந்துகிறான். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த இந்த நிஅமத் கலிமாவுடைய பாக்கியம் இருக்குது, இதுக்கு இவர் நன்றி செலுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முழு வாழ்க்கையும் சுஜூதிலேயே கழிச்சாலும், பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை முழு வாழ்க்கையும் சுஜூதிலே கழிச்சாலும் அந்த பாக்கியத்துக்கு இவர் நன்றி செலுத்துறது ஈடாகாதுன்னு சொல்றாங்க. கொடுத்த இஸ்லாமுடைய பாக்கியத்துக்கு ஈடாகாதுன்னு சொல்லப்பட்டுச்சு. கலிமா ஒரு பாக்கியம். கலிமா இல்லாத மக்கள் நாம் பார்ப்போம் எப்படி வாழ்றாங்க இந்த உலகத்தில், எதை மையமா வச்சு வாழ்றாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். முஃமின்களுக்கு இந்த துன்யா இருக்குதான், இது ஒரு சிறைச்சாலை. இதை செய்யக்கூடா, தொழில் செய்ய முடியலா, அது ஹராம், இது ஹலால். திருமணம் முடிய முடியலா, அது ஹராம், இது ஹலால். இப்படி எல்லா முன்மையங்களுக்கு என்னையா ஒரு வரையறையோடு இருக்கிறது. அப்படி செய்யக்கூடாது, என்னதான் செய்யணும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் இஸ்லாம் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு பாக்கியம் என்ன செஞ்சிருக்கு எங்களுக்கு கிடைச்சி. இது ஒரு பாக்கியம். ஆனா காஃபிர்கள் என்னையா, இந்த உலகம் தான் சொர்க்கமா, நினைச்ச மாதிரி வாழ்ந்துக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனா மறுமையுடைய நாணயம் இல்லாம எப்படி என்ன செய்வாங்க, நிரந்தர நரகத்தில் வைப்பாங்க. அல்லாஹ் தஆலா என்னை உங்களுடைய பாதுகாப்பு. எந்த அளவுக்கு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ், உலகத்தில் ஒரு மனிதன் இருக்கின்றான், இவன் முழுக்க உனக்கு மாற்றம் செய்து வாழ்றான். உலகத்துல வெறுமனே களிமா முடிஞ்சுக்கிறான், முழுக்க இவன் வாழ்க்கை உனக்கு மாற்றம் செஞ்சு வாழ்றான். இவன் மரணிச்சிட்டான். இவன் தான் கடைசியா அந்த உலகத்திலிருந்து, அந்த மறுமையுடைய மக்களுடைய மைதானத்திலிருந்து கடைசியா சொர்க்கம் நுழையக்கூடியவன் இவன் தான். இவனுக்கு என்ன பாக்கியம், வேண்ட சொர்க்கம் எப்படி இருக்கு எப்படி சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா சொன்னார், சொல்லப்படுது ஹதீஸ்ல வருவது அப்படின்னு சொன்னா, முதலாவது மனிதன் எடுத்து அல்லாஹ் தஆலா ஹயாத் நஹர், ஜீவன் அதிகிற ஒரு ஆத்துல மறைவு என்ன செய்வானா, அந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தாட்டப்படும். பல ஹதீஸ்கள் வருவது, அந்த மனிதன் அல்லாஹ்விடத்துல கேட்பான், யா அல்லாஹ், இவ்வளவு வெக்கையா இருக்கு,
மக்சருடைய மைதானம் எந்த ஒரு நிழலும் இல்லாதது. அவ ஒரு மரத்தடியை காட்டி கேட்பானா, நான் அந்த மரத்தடியை போறேன் அப்படின்னு கேட்பான். நல்லா சொல்லுவானா, இப்ப நான் மரத்தடியை அனுப்புவேன், இதுக்கு பின்னாடி எனக்கு ஒன்றும் கேட்கக்கூடாது அப்படின்னு சரின்னு சொல்லுவான். சரின்னு சொன்னதுக்கு பின்னால அல்லாஹ் தாலா அந்த மரத்தடியை கொண்டு வைப்பான். இதே இவர் கேட்டு அதுக்கு பின்னாடி விஷயத்தை கேட்டு 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 சொர்க்கத்துக்கு என்ட்ரி ஆகுது. என்ன செஞ்சுவாரு, சொர்க்கத்துக்கு என்டர் ஆயிடுவார். சொர்க்கத்துக்கு போனவனே இவர் போய் பார்ப்பார், யாழ்லா சொர்க்கத்துக்குள்ள போறேன் யாழ்லா, ஒரு தடவை சான்ஸ் அல்லா கேட்பானா, நீதான சின்ன இதுக்கு முன்னாடி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்லுவானா, சரி இதுக்கு முன்னாடி உனக்கு கேட்கக்கூடாது, சொர்க்கத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொர்க்கத்துக்கு அனுப்பியாச்சு. இவர் போய் சொர்க்கத்தை பார்ப்பாரு. ஒவ்வொரு சொர்க்கவாதியுடைய சொர்க்கத்தை பார்த்துட்டு வருவாரு. மறுபடியும் வந்து அல்லாஹ்வுக்கு கேட்பாரு, யா அல்லாஹ் முழு சொர்க்கத்தையும் பார்த்துட்டு நான் எனக்கான சொர்க்கம் இல்லையே, எனக்கான சொர்க்கம் இல்லை. யார் இந்த மனிதர்? உலகத்துல முழுக்க அல்லாஹ்வுக்கு மாற்றமா வாழ்ந்தவர், உலகத்துல முழுக்க அல்லாஹ்வுக்கு மாற்றமா வாழ்ந்தவர், வெறுமனே களிமாவை முடிஞ்ச ஒரு மனிதர், கடைசியாக சொர்க்கம் நுழையக்கூடிய மனிதர், முழு மனித கோடியிலையும் கடைசியா சொர்க்கம் நுழையக்கூடிய மனிதர். அப்ப இவரை பார்த்துட்டு கேட்கப்படும், உனக்கான சுத்தம் இல்லையா? சரி, உனக்கு எப்படி சுத்தமே கேளு, நான் தான் அல்லாஹ் கேட்பான். உலகம் இருக்குதான், உலகத்தில் இருக்கக்கூடிய முத்து வைடூரியம் பவளம் தொடர்பு தங்கம் ஆட்சி அதிகாரம் எல்லாம் உனக்குரியது ஆகிட்டார். நீ ஊண்டாத்தான் எல்லாம் மசி, இப்படி நான் உனக்கு ஒரு ஆட்சி தந்து முழு உலகத்தையும் உனக்கு தான் பொருந்துக்கலையான்னு கேட்பேன். இவர் சொல்றார், ரதீத்துலோக்கு அல்லாஹ் கேட்பான், ஏன் போதுன்னு சொல்றார், இன்னும் கேளு நான் உனக்கு தருவேன். அவர் சொல்வான், வமிஸ்லுஹு அதன் போல இன்னொரு மடங்கு, வமிஸ்லுஹு அதன் போல இன்னொரு மடங்கு, வமிஸ்லுஹு அதன் போல இன்னொரு மடங்கு, வமிஸ்லுஹு அதன் போல இன்னொரு மடங்கு. 5 உலகம், உலகத்தை போல 5 மடங்கு. எல்லாம் ஆட்சி உனக்குத்தான் சொந்தம், அதில் இருக்கக்கூடிய சொத்து சுகம் எல்லாம் உனக்குத்தான். நீ நினைச்ச எல்லாம் நடக்கக்கூடிய அளவுக்கு நான் உனக்கு தாட்சி தரேன், அதை புரிஞ்சுக்குவாங்க. ரதீத்துரப்பி நான் புரிஞ்சுக்கிறேன் யாழ்லா, இதுக்கு பின்னால இன்னும் தேவை அப்படின்பாரு. சொல்வான், ஏன் பூஜை சென்றாய், நீ என்ன விளங்கினாய், விளங்கி அந்த கரிமா முடிஞ்சாய், நீ என்ன விளங்கினதுக்கு ஆடி நான் உனக்கு தார சொத்தம் என்ன தெரியுமா, இந்த உலகத்தை போல 10 மடங்கு நான் தார இந்த உலகத்தை போல 10 மடங்கு. எவ்வளவு ஒரு பாக்கியம் அல்லாஹ் தாலாவுக்கு. அல்லாவுடைய இரக்கம் எந்த அளவு, இன்னும் இல்லாம யாத்து ரஹ்மான், அல்லாவுக்கு 100 இரக்கம் இருக்கு. இதுல ஒரே ஒரு இரக்கத்தை தான் சிறிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாய் தன் பிள்ளைக்கு காட்டக்கூடிய இரக்கம், ஒரு குருவி தந்த குஞ்சிக்கு காட்டக்கூடிய இரக்கம், இப்படிட்டு பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு இரக்கத்தில் இருந்துச்சு. அப்ப மிச்ச 99 இரக்கத்தையும் அல்லாஹ் தாலா அந்த ரஹீமுடைய சிவத்துடைய அந்த தன்மையை மறுமையுடைய நாளில காட்டுறதுக்கு இருக்கிறார். அல்லாஹ் தாலா அத்தனை இரக்கத்தை வச்சுக்கிட்டு செய்யலாம். அந்த மசூடைய மைதானத்துல அல்லாஹ்வுக்கு கோபம், மனித கோடிகள் செஞ்ச தப்புகள் தவறுகள், இந்த கோபம் என்ன செய்யலாம், அந்த அவ்வளவு இரக்கம் இருக்கும் அல்லாஹ்வுக்கு தனியா. நபியவங்களை முன்னாலும் ஒரு நித்தாட்டத்தோட என்ன செய்யணும், நபியவங்களை பார்த்ததோட அல்லாஹ் அந்த கோபம் அப்படியே இறங்கி. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவுக்கு இரக்கமானார், எவ்வளவு கஷ்டங்கள் மேற்கொண்டாங்க எங்களுக்காக. வேற எதுக்காக நபியம் கஷ்டப்பட்டாங்க? உலகத்துல எவ்வளவு காலம் எங்களோட வாழ்க்கையில கழிக்க வைச்சு. நாங்க பேருக்கு செஞ்சீங்களோ நாங்க நம்பியம் விடுவோம், நாங்க இஸ்லாம் ஏன்னா நாங்க தௌத்ரிய பணியில ஈடுபடுறோம், நாங்க தொழுதுக்கிறோம், ஹஜ்ஜி செய்யறோம், எல்லாம் பேருக்கு சொல்லிட்டு காலம் கடந்து போகுது. எங்களோட உள்ரங்கம் எங்களை தவிர, என்னுடைய ரப்பை தவிர வேற யாருக்கும் தெரியாது. நான் சொல்ல போனது அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய அந்த ரங்கத்தை இவர் மறைச்சு அல்லாவுக்கு மட்டும், இவருக்கு மட்டும் தெரிகிற மாதிரி உலகத்துல எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிட்டுலாம். ஆனா கடைசி சகாலத்துல அல்லாஹ் தாலா கூடத்துல ஒரு தௌபா நசீபில்னு சொன்னா, இவருடைய அந்த உள்ரகத்தை எல்லாம் வெளிப்படுத்தாம மரணிக்க வைக்க மாட்டோம், கேவலப்படுத்தி மரணிக்க. அல்லாஹ் தாலா இவர் தனிமையில செய்யக்கூடிய பாவங்கள் இவருக்கும் அல்லாஹுக்கும் மட்டும்
தெரியக்கூடிய பாவங்கள் இருக்கு. ஒரு மனிதனை பொறுத்தவரையில அப்படி பாவங்கள் செய்யா இருந்தா இவன் என்ன செய்வான்? நம்ம அக்சருடைய மைதானத்துக்கு இவரை அல்லாஹ் தஆலா கேள்வி நினைக்கிறதுக்கு எழுப்புறதுக்கு முன்னாலேயே இந்த உலகத்துல முழு மனித கோடிக்கு முன்னாலே இவரை கேவலப்படிதான் பண்ணிக்கணும். அல்லாஹ் தஆலா அதை மட்டும் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, ஆனா அல்லாஹ் இறக்கமுடையவன். ஒவ்வொரு நாளைக்கும் அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்கி கேட்கான், இந்த அடியார்களை இறங்கிட்டு யாரும் கேட்கறதுக்கு விஷயம் இல்லையா? உன்னோட பாவத்தை நான் மன்னிக்க தயாரா இருக்கேன். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு முழு உலகத்திலையும் அல்லாஹ்வுக்கு மனிதன் மாற்றம் செய்து நடக்கிறான். முழு உலகத்திலையும் அல்லாஹ் தஆலா தண்ணி இல்லாம பஞ்சம் போட்டுட்டான். கேள்விப்பட்டோமா? முழு உலகத்திலையும் யாருக்குமே சாப்பாடு இல்லை, முழு உலகத்திலையும் சாப்பாடு இல்லை. இப்படி ஒரு நிலைமை வந்துச்சா? இவ்வளவு ஒரு பஞ்சத்தை எல்லாம் ஏற்படுத்தினானா? ஆனா அல்லாஹ்வுக்கு அவ்வளவுக்கு விசுவாசமாக நபியவங்களை முழுமையாக ஏற்று நபியவங்கள தியாகம் செஞ்சு வந்த சஹாபாக்களுக்கு பெரும் ஒரு கஷ்டமான நிலைமை ஏற்பட்டுச்சு. ஆனா அல்லாஹ் தஆலா அந்த கஷ்டத்தை எங்களுக்கு தரல. சஹாபாக்கள் பசியில மௌத்துல கல்ல கட்டினாங்கன்னு கேள்விப்பட்டது. சஹாபாக்கள் ஒரு ஆடையில ஒரு குடும்பம் வாழ்க்கையை கேள்விப்பட்டது. தொழுகைக்காக தன்னை கணவர் சொல்லிட்டு வருவாரு, மனைவி சொல்லுவா. இப்படி பல சம்பவங்கள். ஒரு முறை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை மகள் சொர்க்க தலைவி பாத்திமா நாயகி அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போற சந்தர்ப்பத்துல கதவை தட்டுறாங்க. போயிட்டு பாத்திமா நாயகம் கேட்கவங்க, யாரும் என் பாப்பாவே தனியே வந்திருக்கீங்களா இல்ல வேற யாரும் வந்திருக்காங்களா? நபி அவங்க ஏன்னு கேட்காங்க. யாரும் சொல்லலாம், உடம்புல ஆடை இல்லாம நான் இருக்கிறேன், போடுறதுக்கு எனக்கு ஆடை இல்லை, வேற யாருடைய வந்திருக்கீங்களான்னு கேட்க. எப்படி ஒரு இடம் நினைச்சிருந்த அப்படி வாழ்ந்துக்கலாம். இதுவரைக்கும் யாரும் ஒரு மனிதர் இந்த உலகத்தில் நல்ல முறையில வாழ்ந்துட்டாரு, இல்ல பெரிய ஒரு சாதனை படிச்சுட்டாரு அப்படின்ட்டு யாரோ ஒரு மனிதர் வச்சுக்கோ. உதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்ச மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்ற ஒரு ஆள், இல்ல ஹிட்லர், இவன் உலகத்துல இப்படி பேர் கூட தொடர்ந்து ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, அவரை பத்தியே கதைக்காரு. இவன் எப்படி வாழ்ந்தார், இப்படி இப்படி செல்வதாண்டே ஓட்டிட்டு வளமையா கேட்டு சரிச்சு போய் செல்வதான். நபியவங்களை பத்தி ஒரு மனிதன் முழு வாழ்க்கையிலே பேசுறாரு. யாரையாச்சும் வாயில அந்த வார்த்தை வருமா? அல்லாஹ் தான் அந்த வார்த்தையை வெளியாக்க மாட்டான். எவ்வளவுதான் நபியவங்களை பத்தி பேசினாலும் யூத மதத்தவர்கள் கூட என்ன செய்யறாங்க, நபியவங்களை பத்தி ஆராய்ச்சி செஞ்சு கடைசியில ஏழாம் செய்யறாங்க, இஸ்லாத்தை தெரிவிக்கிறாங்க. கிட்டத்தில் அவர் கிறிஸ்துவ பாதிரி ஒரு ஆள் செய்யறாரு, இஸ்லாத்துக்கு வர அவர் சொன்னாரு, நான் சுமார் 80 வருஷம் நபியோட ஹதீஸை பற்றி ஆராய்ச்சி செஞ்சேன். என்ன ஹதீஸ்? மிஸ்வா குச்சி, இதை பத்தி ஆராய்ச்சி செஞ்சேன். ஆனா அவரோட முன் வார்த்தைகள் போல வேற ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரணமான மனிதர் இல்லைன்னு சொல்லி அவர் இஸ்லாத்தை இருக்கிறார். கண்ணியமானவர்களே, இப்படி பல விஷயங்கள் இந்த முன்னான நபியோட உம்மத்துல அல்லாஹ் தஆலா கேட்காம எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்துகிறான். அல்லாஹ் தஆலா தந்த பாக்கியத்தை எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது? உலகத்துல எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது? கலிமாவை ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னா நன்றி செலுத்துறதுக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால நாங்க நிக்கணும்னு சொன்னா தொழுகிற ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் எங்க கையில தந்துகிறான். பல வருடங்களோட வாழ்க்கையில் கழிஞ்சு போயிடுச்சு. பல வருஷம், எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு சொல்லலாம். என் வாழ்க்கையில 70 வருஷம் கழிஞ்சிட்டு, இப்ப எனக்கு 80 வயசு, இப்ப 65 வயசு, என் 20 வயசு, 15 வயசு எல்லாம் சொல்லலாம். இந்த இத்தனை காலத்திலையும் அல்லாஹ்வை பத்தி ரசூலை பத்தி எவ்வளவோ விஷயங்களை பாதாள கேட்கிறோம். வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்து கேட்கறது ஓகே, என்ன மாற்றம் வந்து இன்னும் எவ்வளவு காலம் வாழ போறோம்? என்ன கேரண்டி நாங்க இருக்கிறோம் வாழ்வோம்? அடுத்த நிமிஷமும் மரணம் வரலாம். இதுக்கு பிறகு நாங்க வாழ்வோம், சொத்துக்களை சேர்த்து வச்சுக்கிறோம்,
எங்களுக்காண்டி எங்களோட குடும்பத்துக்காண்டி சேர்த்து வைக்கிறோம். சரி சேர்க்கிறோம், ஓகே. என்னத்துக்கு சேர்க்கணும்? யாருக்காண்டி சேர்க்கணும்? யாருக்கு அனுபவிக்க போறாங்க? எது எங்களை கபருக்கு வரப்போம்? கபரு சாதாரணமானதா? கபருடைய சிந்தனை நினைச்சிக்காது. மனிதன் பாவம் செய்யறதுக்கு தயங்குவான். மௌத்துடைய சிந்தனை. கண்ணியமானவர்களே, எல்லா விஷயங்களை பத்தி கேள்விப்படுறோம், எல்லா விஷயங்களையும் பத்தி பேசுறோம், கேட்கிறோம். ஆனா என் வாழ்க்கையில இவ்வளவு காலத்துக்கு அடுத்தாச்சு. இந்த அடுத்த முஹர்ரம், அடுத்த புதிய வருடம், இந்த முஹர்ரமுடைய மாதம் முடிய போகுது. கொஞ்ச காலம் தான் இருக்கு. இப்படி ஒவ்வொரு வருஷமும் போக 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 இந்த வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்துச்சு? வருடங்கள் கடந்து போகுது. கண்ணியமானவர்களே, உலகத்தை ஆட்சி செஞ்ச பெரிய அரசர்கள் அப்படின்ற பட்டியல்ல இன்றைக்கு இஸ்லாமிய கிலாபத்துகள்ல உயர்ந்த ஆட்சி யார, ஒரு பயங்கரமான ஆட்சி யார, வல்லரசு நாடுகள் நடுங்கக்கூடிய ஆட்சி யார அப்படின்னு பார்க்க போனா உமர் ரலியல்லாஹு ஆட்சி நீடி செல்லலாம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு பெரிய ஒரு ஆட்சி செஞ்சாங்க. எப்படி ஆட்சி? இன்று வரைக்கும் என்னையா உமர் ரலியல்லாஹு பத்தி பேசக்கூடிய யூதர்கள் இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சி அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஆட்சி. நாட்டினுடைய ஜனாதிபதி அவருடைய கடைசி நிலம் எப்படி இருந்துச்சு? மஸ்ஜித் நபவியில இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி விதாயா நிஹாயா கிதாபுல அந்த சம்பவத்தை பதிவு செய்யறாங்க. சுபமுடைய நேரம் மஸ்ஜித் நபவியில உமர் ரலியல்லாஹு தொழுகை நடாத்தி கொண்டிருக்கின்றாங்க. முதலாவது ரக்காத் முடிச்சு இரண்டாவது ரக்காத் தொழுறதுக்காக வேண்டி எழுப்புறாங்க. உமர் ரலியல்லாஹுடைய தொழுகைக்காக வேண்டி நிற்கக்கூடிய சப்புல, கடைசி சப்புல ஏதோ உமர் ரலியல்லாஹுடைய பேச்சில ஏதோ ஒரு விடயத்தில் உமர் ரலியல்லாஹு கோபம் கொண்ட ஒரு நசராணி, இவன் எப்படியாவது இன்றைக்கு உமரை கூடணும், ரலியல்லாஹு தஆலா இவங்களை இன்றைக்கு எப்படியாச்சும் கொள்ளணும் அப்படின்னு ஒரு நியத்துல வந்துக்கிறான். அந்த காலத்துல விளக்கு வெளிச்சம், சுபமுடைய நேரம், சூரியன் உதயமாகல, இவன் பின்சப்ல நின்று கொள்றான். இரண்டாவது ரக்காத்துக்கு உமர் ரலியல்லாஹு எழுப்புறாங்க. எழுப்பக்கூடிய நேரத்தையில உமர் ரலியல்லாஹு எளிமை நிகழ்வுல இந்த அபூலுங்கிறான் அடிமை என்ன செய்யறான்? ஃபஞ்சர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயுதம், கத்தின்னு சொல்லப்படும். எப்படி கத்தியா? ரெண்டு பக்கத்தையும் பூரா நஞ்சி பூசி ஏனம் எக்குல வச்சு கொண்டிருக்கிறான். இவன் எடுப்புல அந்த கத்தி சொருகி உமர் எல்லாம் எழுப்புற நஞ்சையில போயிட்டு இமாம்கள் சொல்றாங்க 11 தடவை குத்துறான், முதுகுல குத்துறான். கடைசி குத்து உமர் எல்லாம் அவனுடைய தொப்புளுக்கு கீழாக பகுதியில குத்து பொழுது குத்தோட இந்த உலகத்துக்கு பெரிய ஒரு இழப்பு. உமர் எல்லாம் அவனுடைய உடல் என்ன செய்யும்? அந்த வெளியாகி தொப்புளு கீழாக இருக்கக்கூடிய அந்த பகுதியால் உமர் எல்லாம் அந்த குடல் வெளியாகிடு. சீல தொழுகையை உடல, கடைசி குத்து வரைக்கும் தொழுகை உடல, கடைசி குத்து உலகத்தோட அப்படியே அவனோட தொப்புளு கீழாக இருக்கக்கூடிய அந்த பகுதியால உடல் வெளியாகிறது. அப்துல்லா மசூத் எல்லாம் பின்னுக்கு நிற்காங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப் எல்லாம் பீசத்து நிற்காங்க. அப்படியே உமர் எல்லாம் அவங்க மயக்கத்தன்மைக்கு ஆகுறாங்க. பின்னுக்காகி தொழுகைய மக்கள் தொழுறதுக்காக வேண்டி சஹாபியை முன்னுக்கு அனுப்பி விட்டு அப்படியே என்ன செய்யறாங்க? மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. தொழுகை நடத்தி எல்லாம் முடியுது, சபை குந்தளிக்குது. அவனை குடிக்கிறதுக்கு போறாங்க. சஹாபாக்கள் போய் குடிக்கிற நேரத்தையில அவன் உடம்புல வழுக்கக்கூடிய கிரிஸ், அதே போல ஒரு
ஒரு சாமான உடம்புல பூசிட்டு வந்துகிறான், வழியில் ஒரு நினைக்கான். பல சஹாபாக்கள் 5 சஹாபாக்களுக்கு குத்துறான். பல சஹாபாக்கள் பிடிக்காங்க, ஆனா பிடிக்க முடியல. ஓடுறான், திறமை பிடிக்காங்க. ஏழாம அவனே அவனை கழுத்தை அறுத்துக்கிட்டு அவனே செஞ்சுட்டான், தற்கொலை செய்யணும். அவன் மறுபடியும் எல்லாம் பார்க்க வராங்க. வந்து யாமர் யாமர் கூப்பிடுறாங்க. எல்லாரும் சஹாபாக்கள் வலிச்சிட்டாங்க. நாட்டினுடைய ஜனாதிபதி, யாருக்கும் பயப்படாதவர், எப்படி வாழ்ந்தவர், சிங்கம் போல உலகத்துல வாழ்ந்தவர், பல வல்லரசுகளை ஆட்டி படைச்சவர், இன்றைக்கு மயக்கத்துல முன்சப்ல இருக்கிறாரு. இருக்கிற நிலையில எல்லாரும் வந்து உமரை உமரை எழுப்புங்க எழுப்புங்க எல்லாரும் சொல்றாங்க, எழுப்புறாரு. எந்த ஒரு சத்தமும் இல்லை. ஒரு சஹாபி சொல்றார், உமரை எவ்வளவு தான் என்னத்தை செஞ்சு கூப்பிட்டாலும் எழுப்ப மாட்டாரு. ஒரு விடயத்தை அவருடைய காதுல செல்லுங்க. உமருடைய தான் காதுல, சூரியன் உதயமாக போகுது, உமரே சூரியன் உதயமாக போகுது, சுபமுடைய ஒரு ரகாத்தை தான் நீங்கள் தொழுதிருக்கின்றீர்கள். சுபமுடைய தொழுகையை நீங்கள் இன்றைய நாளுடைய சுபமுடைய தொழுகையை நிறைவேற்றாமல் மரணித்து விடாதீர்கள் என்று அவருடைய காதல சொல்லுங்கள். உமரல் எல்லாருடைய காதல செல்ல பொழுது, உமரே சூரியன் உதயமாக போகுது, சுபமுடைய தொழுகை கதாவாகாம தொழுதுட்டு நீங்க மரணிச்சிடுங்கன்னு சொல்லப்படும். சின்னத்தோட உமரல் எல்லாம் கண்ணை திறக்கிறாங்க. வயிறு கிழிச்சு குடல் வெளியால இறக்கி போன உசுர திரும்ப குட்டிச்சு எழுப்பி நின்று சொல்றாங்க. போன உசுர திரும்ப குட்டிக்காக குடிச்சிட்டு தன்னை மகன் அப்துல்லா விளைக்காங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வாடு கேட்காங்க. எழுப்பினத்தோட சஹாபாக்கெல்லாம் நினைக்காங்க, தன்னை மகன் அப்துல்லா நினைச்சாரு, ஓ பாப்பாவே கடைசி நேரம் தண்ணி கேட்காரு குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வராங்க. முத்து நேரம் ஒரு செய்யணும். எப்படி ஒரு வார்த்தை! உருவ செய்யறாங்க. சொல்லி கேட்காங்க, சல்லை தொன்னாஸ், மக்கள் தொழுட்டாங்களா? எல்லாரும் சுபமுடைய தொழுகையை நிறைவு செஞ்சுட்டாங்களா? கடைசியா ஸல்லல்லாஹு கேட்ட வார்த்தை, நபியோடைய கடைசி சக்கராத். உருவ செய்யறாங்க, நபியோங்க காட்டினால மயங்குறாங்க, உருவ செய்யறாங்க, மயங்குறாங்க. இப்படி நபியோங்க கடைசி நேரத்துல கேட்ட வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாசறையில வாழ்ந்த உமர் எல்லாம் கேட்காங்க இந்த வார்த்தைய. உமர் எல்லாம் தொழுதுட்டு இருக்காங்க. வைத்தியரை கொண்டு வரப்படுவார் சொன்னாரு, ஏதாச்சும் மக்களுக்கு நீங்க வசியம் செய்யணும்னா செய்யுங்க. அப்படின்ற அர்த்தம் என்ன? இதுக்கு பின்னால் உமர் பிழைக்க மாட்டாரு, மரணிக்க போறாரு. நாட்டின் ஜனாதிபதி சின்னத்துல ஒரே ஒரு வார்த்தையை சொல்றாங்க. ஒரு வார்த்தையை சொன்னாங்க, எங்களுக்கு எல்லாம் படிப்பேனையான வார்த்தை. உலகத்துல ஒரு மனிதன் தொழுகையை விடுவானானா அவனுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு மாட்டேன். எங்க வாழ்க்கையில எத்தனை தொழுகை நான் விட்டுட்டோம், எத்தனை தொழுகையை விட்டு சர்வசாதாரணம். கேட்டா அந்த வேலை போலும் இந்த வேலை போலும் எல்லாம் செல்லுகிறோம். ஆனா அல்லாஹ்விடத்துல போயிட்டு எதுவும் செல்லுகிற, எதையும் அல்லாஹ்விடத்துல போயிட்டு செல்லுகிறார். கண்ணியமானவர்களே, பல வருடங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டோம், எவ்வளவோ காலங்கள் வீணாக கழிச்சிட்டோம். இன்னையில நாங்கள் முடிவெடுக்கும் என்ன? இந்த வாழ்க்கையில இதுக்கு பின்னால தொழுகை எந்த காரணத்தை கொண்டு நாம் இல்ல இப்படிங்கிற உறுதியை வச்சுக்குவோம். உறுதியை வச்சுட்டு அடுத்த நிமிடம் நாங்க மரணிச்சாலும் அல்லாஹ்விடத்துல கூலியை நாங்க பெற்றுக்கொள்வோம். நிச்சயமா சத்தியமா பெற்றுக்கொள்வோம். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் நபிமார்கள் வாழ்ந்த கஷ்டத்தோட வாழ்ந்த வாழ்க்கை இது. சாதாரணமா இந்த தீனை கையில் கொண்டு வரல. பல கஷ்டங்கள் பட்டாங்க, பல தியாகங்கள் செஞ்சாங்க, செய்து கொண்டாந்தாங்க. சஹாபா ஆண்மக்கள் எப்படி, சஹாபா பெண்கள் எப்படி இருந்தாங்க? சஹாபா பெண்களுடைய வாழ்க்கை
ஒரு முறை எல்லாம் செய்யப்படுவது, அறிவி கொடுக்கப்படுவது, இப்படிதான் போருக்கு போகிறோம். யார் யார்கிட்டையெல்லாம் சொத்து சுகங்கள் இன்னைக்கு போருக்கு போறாங்களுக்கு உதவி செய்யுங்க, போருக்கு போறவங்களுக்கு ஹதியாக்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லப்படும். இப்ப என்ன செய்யறாங்க, இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் கொண்டு திரட்டி எடுக்கப்படுவது. ஒரு பெண்மணி தன்னிடத்துல எந்த ஒரு பொருளும் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி நோக்கி வாரா, யார சொல்லலாம், என்னிடத்துல ஒன்றுமே காரணத்துக்கு இல்லை, என்ன கையில் அடிக்கிறது, இந்த குழந்தை மட்டும்தான், பச்சில பால் குழந்தை, இந்த குழந்தைய நீங்க வச்சுக்கணும். நபி அவங்க கேட்டாங்க, போருக்கு போற இன்னைக்கு இந்த குழந்தையை கொண்டு போயிட்டு நான் என்ன செய்யறது? ஒரு இடத்துல ஒரு பெண்மணி குழந்தையை கொண்டு போருக்கு இதை கொண்டு போய் பாருங்க சொன்னா என்ன செய்யுது? யார சொல்லலாம், போருடைய நேர்ச்சையில யாரு உங்களுக்கு வாளால வெட்ட வாராவோ அந்த நேர்ச்சையில கேடையத்துக்கு இந்த பெண்ணை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு கொடுக்காத பெண். சஹாபா பெண்களுடைய வாழ்க்கை அந்த சஹாபா பெண்களுடைய வாழ்க்கை. எங்கட வாழ்க்கையில இன்னைக்கு நாங்க எங்கட பிள்ளைய கொண்டு போய் அதுக்கெல்லாம் கொடுக்க தேவையில்ல. இப்ப நாம வீட்டுல ஒரு சும்மா போயிட்டு என்ன மகனுக்கு வயசாயிட்டு ஸ்காலர்ஷிப் முடிக்கிறாங்க, என்ன வயசா கொண்டு போடுவான், மகனும் குஞ்சாட்டி பாக்குற பார்வையிலேயே இவருக்கு ஹார்ட் அடிச்சு பிள்ளைய கொண்டு அப்படி இப்படிலாம் செய்ய தேவையில்ல, மனுஷன் கொண்டு போடுமா அப்படின்னு கேட்டால் பாக்குற பார்வையில் என்ன நடந்தது, இவருக்கு ஹார்ட் பேசினா அந்த ஹார்ட் வந்துருப்பான், அப்படி ஒரு பார்வை பார்ப்பான். நிலை மாதிரி அல்லாஹ்க்காக வேண்டி கொஞ்சம் காலம் கொடுக்கறதுக்கு, அல்லாஹ்க்காக வேண்டி வாழ்க்கையில கொஞ்சம் தியாகம் செய்யறதுக்கு என்ன செய்யுது, எங்கட உள்ளத்துல இடம் இல்லாம இருக்கு. சஹாபாக்களுடைய தியாகங்கள், நபிமார்களுடைய தியாகங்கள் எல்லாம் என்ன கிடைச்சிச்சு? இன்று வரைக்கும் நம்முடைய பேரை சொல்ல போனா அல்லாஹ் அவரை பொருத்திக்கிட்டான், அவங்களும் அல்லாஹ் பொருத்திக்கிட்டாங்கிற வாக்கு நான் இன்று வரைக்கும் அவங்க செஞ்சிட்டு ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமானவர்களே, இப்படி வாழ்ந்துட்டாங்க. இவங்களுக்கு மக்சருடைய மைதானத்துல எந்த அளவுக்கு சிரமம் கொடுக்கப்படும்? மக்சருடைய மைதானத்தில் தான் நிக்கிற நேரத்தையில எல்லா கூட்டங்களும் நிற்கும். நபியோட கூட்டம் மட்டும், நபியோட சப் மட்டும் முன்னாலும் கொண்டு வரப்பட்டதோட இப்ப எல்லா இடத்துலையும் கேள்வி கணக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அப்ப சஹாபாக்கள் வருவாங்களாம். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, சஹாபாக்கள் எப்படி இந்த உலகத்துல போர்ல கை கூணிச்சோ, எப்படி சஹாபாக்களுக்கு கால் கூணிச்சோ, எப்படி தலையிழந்தவர்களா குண்டங்களாக அடக்கப்பட்டார்களோ அந்த நிலைமையில ரத்தம் சொட்டிய நிலைமையில செஞ்சுவாங்களா, அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு நிறுத்தாட்டப்படும். யா அல்லாஹ், வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லை, யா அல்லாஹ் உனக்காக வேண்டிதான் இந்த ஜிஹாத்தை செஞ்சேன், எப்படி கூலி கொடுப்பான? அந்த மக்சருடைய மைதானத்துல ஏதோ ஒரு இடத்துல எப்படியும் நானும் நீங்க நிக்கதான் அல்லாஹ்விடத்துல என்னத்தை பிடிச்சிட்டு போகிறோம், யா அல்லாஹ் இந்த விஷயத்தை உனக்காக செய்யும், எந்த விஷயத்தை கொண்டு போகும், என்னத்தை சேர்த்து வச்சு வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னத்தை சேர்த்து வச்சுக்கிறோம், கொண்டு போய் எல்லாருக்கும் காட்டுறது. பல கவலையான விஷயங்கள். அவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த தீனை என்ற கையில தந்துட்டு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமான கஷ்டங்களை பட்டு இந்த தீனை எங்க கை கொண்டு வரல. எப்படியாப்பட்ட சமுதாயம் கொடுத்து மாடா சபா முஃபரத்தி மினன்னார், அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நரகத்துடைய விளிம்பில் இருந்தாங்க. அந்த மக்கள்கிட்ட நபி அவங்க என்ன செய்றாங்க? தியாகம் செய்யறாங்க, அடிபடுறாங்க, கல்லடிபடுறாங்க, தகாத வார்த்தைகளால் ஏற்று வாங்குறாங்க. எல்லாத்தையும் பட்டு தியாகம் செய்து கஷ்டப்பட்டு தீனுடைய அந்த எல்லாத்தையும் உருவாக்கி அந்த மனிதர்களை
எப்படியாப்பட்ட மக்களாக மாத்தினான்னு சொன்னா உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, உலகத்திலேயே இவங்க சொர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் என்று பெயர் கூட பெறக்கூடிய மக்களா மாத்தினாங்க. அப்படி மாற்றி அவங்க இந்த தீனைகளை கைக்கு கொண்டு வராங்க. இப்படி இன்று வரைக்கும் என்ன செய்ய இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கு. இதுக்கான காரணம் அங்க அவங்க செஞ்ச தியாகங்கள். அதே மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், குந்தும் கைர் உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், இவங்க தான் உலகத்தில் வெளியாகப்பட்ட கூட்டத்தில் மிகச்சிறந்தவர். உலகத்தில் வெளியாகப்பட்ட கூட்டத்தில் மிகச்சிறந்தவங்க எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். ஏன் சொன்னா இவங்க அவனுடைய உழைப்பை செய்வாங்க, நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட போய் செல்லுவாங்க, கெட்ட விஷயத்தை மக்களை தடுத்து கொள்வாங்க. இதுக்காக இவங்க உலகத்துல சிறந்த கூட்டம் செல்லப்பட்டுச்சு. அதை பின்பற்றி சஹாபாக்கள் தியாகம் செய்தாங்க. தாபியங்கள், தப தாபியங்கள் எவ்வளவோ தியாகம் செஞ்சு கடைசியில் தீனையில கை கொண்டு தந்தாங்க. இன்றைக்கு நாங்க எங்கிற நிலைமை எடுத்து பார்ப்போம்னு சொன்னா, ஒரு காலத்துல செல்லப்பட்டுச்சு இந்த நாட்டுல இஸ்லாமோட இத்தனை கோடி பேர் போயிட்டாங்களாம், இத்தனை ஆயிரம் பேர் போயிட்டாங்களாம், இந்த நாட்டுல இப்படி போயிட்டாங்களாம், அந்த நாட்டுல. இன்றைக்கு எங்கட ஊர்ல எங்கட வீட்டுக்குள்ள என்ன செய்யுது, இஸ்லாத்தை விட்டு போற நிலைமையில எங்கட மாநில மகன் அப்படித்தான் போயிட்டாரு. கேவலம் என்னத்துக்காக வேண்டி போறாங்க? பணத்துக்காக வேண்டி போறாங்க, பெண்ணுக்காக வேண்டி போறாங்க. இன்றைக்கு என்ன செய்து தீனுடைய இந்த மகத்துவம் விளங்காதால் என்ன செஞ்சுட்டாங்க, சின்ன சின்ன உலக ஆதாயங்களுக்காக வேண்டி தீனை விற்கக்கூடிய ஆளாரு. அவங்க மட்டும் அதுக்கு காரணம் இல்லை, நாங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பு செல்லணும். நாங்க ஒவ்வொருத்தரும் செல்லப்படுவது. யார் ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்ற நேரத்தையில தீண்ட விஷயங்கள் ஒரு மனிதன் தப்புகள் தவறுகள் செஞ்சுட்டு போறான், இவர் கணக்கெடுக்காம இருக்காரு. இப்படியே ஊருக்குள்ள எங்கேயோ இந்த உலகத்துல எல்லாரும் இஸ்லாத்துட்டு போறாங்க, இதை கணக்கெடுக்காம இருக்காருன்னு சொன்னா பயப்படமான அவரோட வீட்டுக்குள்ள ஒருத்தர் அப்படி உருவாக்குவாரு. இவர வீட்டுல குடும்பத்துல இஸ்லாத்தை விட்டு போற அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னு செல்லப்படும். உண்மையான கதை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அந்த விஷயத்தை பாதுகாக்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு தீனங்களை கை கொண்டு சேர்த்தாங்க. நாங்க செய்த விஷயம் என்ன? அல்லாஹ் இந்த உலகத்துல செஞ்ச விஷயங்களை எங்க வாழ்க்கையில நாங்க எப்படி எங்க வாழ்க்கையில முழுக்க அமல் செஞ்சு ஆடுறோமோ அதே போல மற்ற மக்களை எடுக்கிறது. என்னத்தை சேர்க்கிறது? உலகத்துல எவ்வளவுதான் சொத்து சோதரிக்கலாம், எல்லாத்தையும் சேர்த்து வைக்கலாம், மரணிச்சத்தோட குளிப்பாட்டி கொண்டு வைப்பாங்க. ஏன்? இவர் உடம்புல இருந்து தூசு கபூருக்குள்ள வைத்திடக்கூடாது. கோடிக்கணக்கு சொத்து இருக்கலாம், ஏக்கர் கணக்கு வயல் இருக்கலாம், எவ்வளவோ பெரிய 5-6 கடைக்கு பஜார் செஞ்சலாம். ஒரு கடை அறை எடுத்து இவருக்காண்டி அடக்கம் செஞ்சிருவாங்களா? ஒன்றுமே நடக்காத காரியம், சான்ஸே இல்லை. எதுவுமே கொண்டு போறல, சேர்த்து வச்சுட்டு மரணிப்பாரு. இவருக்கு பின்னால் வரக்கூடிய இவரோட குடும்பத்தில் இப்படி யாராச்சும் அதை ஆரம்பிச்சு இவரோட போகக்கூடிய என்ன விஷயம், உலகத்தில் செய்யக்கூடிய நெல்லாமலும் இவர் உலகத்தில் செய்யக்கூடிய பாவமும் இவரோட சேர்ந்து. ஒரு மனிதன் உலகத்துல நல்ல முறையில வாழ்ந்து மரணிப்பார்னு சொன்னா கபூர் புள்ளில ஒரு மனிதர் முந்திட்டு இருப்பாராம். ஒரு அழகான வாசத்தோட ஒரு மனிதர் முந்திட்டு இருப்பாரு. இவரை கொண்டு அடக்கி வச்சுட்டு வந்துடுவாங்க. இவர் கேட்பாரு, யார் நீங்க? ஒரு சொல்வார், நான் தான் உலகத்துல நீ செய்த நல்ல அமல்கள், உலகத்துல நீ செஞ்ச குர்ஆன், ஓதிய குர்ஆன், உலகத்துல நீ செய்த தொழுகைகள், உலகத்துல நீ செஞ்ச நல்ல அமல்கள் அப்படின்னு சொல்லுவார். இதே உலகத்துல ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு மாற்றமான முறையில வாழ்ந்துட்டு இவரை கொண்டு கபூர் குழியில வச்சதோட கபூரை என்ன செய்யுமா, முதலாவது இவர் நெருக்க ஆரம்பிக்கும். எவ்வாறு நெருக்கம்னு சொன்னா, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, 2 கைகளையும் கோர்த்து காட்டினாங்க. இவர் வலது செய்யும் விழாவில் இடது செய்யும் விழாவோட இவ்வாறு கோர்த்து கொள்ற அளவுக்கு நெருக்காங்க. இடுப்பே தலைமுன்னா தவட கதியனடா. கபருடைய அந்த நெருக்கத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு நாம் எங்கள் வாழ்க்கையில் என்னத்தை சேர்த்துட்டீங்க?
சாதிப்பு மாதிரி எல்லாம் கடைசி தருவாய் ஸல்லல்லாஹு அவங்க இருக்காங்க. இருக்கிற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இன்றைக்கு என்ன செய்து அல்லாஹ்விடத்துல முழு வானவர்களும் கவலையில் இருக்காங்க, முழு சஹாபாக்கள் அழுது கொண்டிருக்காங்க. இப்படி ஒரு நிலைமை வரப்போகுது அப்படின்னு சில போக்குல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல எந்த ஒரு நபியோட மேல எந்த ஒரு துணியும் இல்லாம என்ன செய்யறாங்க, நபியம் ஓடி போறாங்க. சாதிப்பு மாதிரி இல்லாமவங்களுக்கு போர்ல ஒரு காயம் ஏற்பட்டு இருந்துச்சு, அதால ரத்தம் வீசி ஓடிக்கொண்டிருக்கிறது. சாதிப்பு மாதிரி இல்லாம தண்டை கல்புல தண்டை உள்ளத்தோட சுமந்த வண்ணம் நபியவங்க கையில தூக்கிட்டு முழு மதீனாவையும் சுற்றி வராங்க. இன்றைக்கு படிப்பு இந்த சாதிப்பு மாதிரிதான், இன்றைய நாளுடைய படிப்பு இந்த சாதிப்பு மாதிரிதான் சுற்றிட்டு வராங்க. வரக்கூடிய நேரத்தையில சாதிப்பு மாதிரி எல்லாம் அவங்க நபியவங்களோட கண்ணை நோக்கி பார்க்காங்க. நபியவங்களோட தாடியை முடிஞ்சது கையெடுக்காங்க. நபி அவங்களை பார்த்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் தாடியை முடிஞ்சது கையெடுத்து வராங்க. மரணமாயிட்டாங்க. சாதன மாதிரி எல்லாம் மரணமாயிட்டாங்க. செல்லப்படுவது முழு சஹாபாக்கள் மலதார்கள். அந்த நாளே நபி அவங்க தேவி அழுகுறாங்க. நபி அவங்களே கையால நபி அவங்களே குளிப்பாட்டி, நபி அவங்களே துணிவிச்சு, நபி அவங்களே கவல் செஞ்சுட்டு, நபி அவங்களே தந்த மகள் ருக்கையா எல்லாம் அவங்களுக்கு கூட நபி அவங்க கபூருக்குள்ள இறக்கி ஜனாசாவை வைக்கல. சாதிப்பு மாதிரி எல்லாம் ஜனாசாவை இறக்கி வைக்காங்க. இறக்கி வைக்கிற நேரத்தையில சாதிப்பு மாதிரி எல்லாம் ஜனாசா வைக்கப்படுவது அந்த கபூரு அவருடைய அந்த நேரத்தையில நபி அவங்க சொல்றாங்க சுப்ஹானல்லாஹ் சத்தத்தை போடுறாங்க. திரும்ப அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாங்க. நபியங்க ஏதாச்சும் அவருடைய செயற்பாடுகளை மாற்றம் செஞ்சாங்கன்னு சொன்னா சஹாபாக்கள் யா ரசூலல்லாஹ் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. நபியங்க அடக்கி முடிச்சிட்டு வந்துட்டாங்க. சஹாபாக்கள் கேட்காங்க, யா ரசூலல்லாஹ் ஏன் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு புதிய ஒரு வார்த்தை அந்த நேரத்தில் ஏன் அப்படி பாவிச்சீங்க, அந்த நேரத்தில் ஏன் அப்படி பயன்படுத்தின்னு கேட்டாங்க. ஏன் சின்னான்னு சொன்னதுக்கு முன்னால இந்த சாதிப்பு மாதிரி எல்லாம் எப்படிப்பட்டவங்க, எவ்வளவுக்கு பாக்கியம் பண்ணவங்கன்னு பார்ப்போம். கண்ணியமானவர்களே, சாதிப்பு மாதிரி எல்லாமவங்க ஒரு பதவியை நபியவங்களுக்காக வேண்டி மதீனாவுக்கு நபியவங்க வந்து விட்டு கொடுக்காங்க. சாதிப்பு மாதிரி எல்லாமவங்க பல தியாகம் செய்யாங்க. கொஞ்ச காலம் தான் இஸ்லாத்தோடு வாழ்ந்தாங்க. அல்லாஹ்வுடைய அரிசியை நடுங்க வைக்கிறவங்களோட மரணம் ஆயிட்டு. எவ்வளவு பெரிய பாக்கியம். நபியவுடைய கையில சகராத், நபியவுடைய கண்ணை பார்த்துட்டு களிமாவை சொன்னபடி அவருடைய மூத்து, நபியவங்க குளிப்பாட்டுறாங்க, நபியவங்க கபன் செய்யறாங்க, நபியவங்களே துணிவிட்டாங்க, நபியவங்களே கபரு குளிப்புல தண்ட மகளுக்கு கூட இறங்காத நபியவங்க சாது மாற்றி இறங்குறாங்க. ஜனாசா வைக்கப்படுவது. இப்ப சொன்னாங்க நபியவங்க, ஏன் நான் சுப்ஹானல்லாஹ்னு சொன்ன தெரியுமா, அந்த கபூர் குழிக்குள்ள சாதிப்பு மாத நாங்க கொண்டு வச்சதோட கபூர் நெருக்க ஆரம்பிச்சுட்டு சாதிப்பு மாத இவ்வளவு ஒரு பாக்கியமான சஹாபி வந்துகிறது. சாதிப்பு மாத இந்த கபூருக்கு தெரியாதா, நெருக்க ஆரம்பிச்சுட்டு இவ்வளவு பாக்கியம் பெற்றவர். நபியவன கையில வபாத், நபியவங்களே குளிப்பாட்டுறாங்க, நபியவங்களே கபன் செய்யறாங்க, துணிவிக்காங்க, நபியவங்களே இறங்கி வைக்கிற நேரத்தையில கபூருக்குள்ள நபியவங்களே இறங்கி வைக்கிற நேரத்தையில கபூர் நெருக்க ஆரம்பிச்சு. அதான் நான் சுப்ஹானல்லாஹ்னு சொன்னாங்க. ஏன் யார சொன்னாங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னீங்கன்னு கேட்டாங்க. இல்ல வந்துகிறது சாதிப்பு பார்த்துட்டு நேரமாக இருந்தாலும் அந்த கபூருக்கு விளங்கிட்டு போல கபூர் நெருக்கிறது இருக்கட்டும், அதான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. அவ இன்றைக்கு எங்க குடும்பத்துல எத்தனை பேர் கபூருக்குள்ள இருக்காங்க. இதை போல பாக்கியம் யாரு பெறையணும். இன்னைக்கு நாங்க மரணிச்சாலும் கபருக்குள்ள வைக்கிறோம், அதே பாக்கியத்தை பெறையணுமா? எந்த ஒரு மகான் கபருக்குள்ள இறங்கி எங்களை துணிவிச்சு எங்களை கபல் செஞ்சு கபருக்குள்ள இறங்கி எங்களை கொண்டு வச்சாலும் அந்த தரத்துக்கு ஈடாயிடுமா? யாராலும் அப்படி ஒரு பாக்கியத்தை அடையல, கடைசி வரைக்கும் அடையல. ஆனா அந்த சாதிப்பு மாதிரி அந்த கபூர் இருக்குண்டா எங்களோட நிலைமை என்னன்னு நாம கொடுத்த கல்புல கையை வச்சு சிந்திச்சு பார்க்கணும். அந்த கபூரை நெருக்காமைக்கிறதுக்கு நாங்க என்னத்தை சேர்த்து வச்சுக்கிறோம்.
அவ்வளவுக்கு தியாகம் செய்த சஹாபாக்கள் மஸ்ஜிதுடைய மைதானத்துல நிக்க போக்குள்ள இதை செஞ்சேன் அல்லாஹ், எல்லாம் உனக்காண்டி தான் செஞ்சேன். இத்தனை வருட காலம் உண்ட பாதையில போனேன், இத்தனை வருட காலம் என்ற பிள்ளைகளை எப்படியே விட்டுட்டு போனேன், எல்லா சொத்துக்களை உனக்காண்டி தியாகம் செய்து இதெல்லாம் செஞ்சேன்னு கொண்டு நித்தாட்டுவாங்க. என்னத்தை கொண்டு நித்தாட போறாங்க? எதை சேர்த்து வச்சு மலவரத்தை காட்டி நல்லா இதைதான் உனக்காண்டி செஞ்சேன், எந்த உயிரை நாம காட்டி கொடுத்தேன்னு சொல்லுவோமா? அப்படி ஒரு நிலைமை வருமா? அந்த பாக்கியம் இல்லாம போயிடுச்சு. கலிமாவுடைய உண்மை தன்மையை இன்றைக்கு பார்க்கலையா இருந்தா நாங்க செய்வோம். இன்னைக்கு அந்த பலஸ்தீன் படுற கஷ்டத்தை பார்க்கணும். அந்த நிலைமை எங்க நாட்டில் வந்திருந்தா இன்னைக்கு முஸ்லீம் உண்டு செல்றது கூட ஆகல. அதான் எங்களை நாங்க ஒவ்வொருத்தரும் கல்பனை கை வச்சு கேட்டு பார்க்கணும். எங்கட நாங்க அந்த நிலைமை இருந்தா என்ன நடக்கும்? கண்ணியமானவர்களே, அதற்கு எங்க வாழ்க்கையில நாங்க தயார் செய்து வைக்கிறோம். இன்னைக்கு நாங்க சொல்லுவோம் 80 வருஷம் நான் தொழுகிறேன் பாபா, தொழுகையை விடல, நான் இத்தனை ஹஜ்ஜி செஞ்சுக்கிறேன், இன்னைக்கு நான் 70 வருஷமா தொழுகிறேன், இன்னைக்கு நான் 28 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்திருக்கேன், எனக்கு இத்தனை வயசு இத்தனை வருஷமா நான் தொழுகிறேன், இவ்வளவு காலத்து நான் தொழுகையை விட்டது இல்லை, இத்தனை ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறேன், இவ்வளவுக்கு சதகா கொடுத்திருக்கிறேன், இத்தனை மதரசா இத்தனை பள்ளிவாசல் கட்டிக்கிறேன், இவ்வளவு காலமும் எந்த செல்வத்தில்தான் இந்த மதரசா நடந்து கொண்டிருக்கிறேன், எல்லாம் சொல்லலாம். நீங்க செஞ்ச அத்தனை அமல்களும் அல்லாஹ்விடத்துல கபூலியத், தொழுத தொழுகை எல்லாம் கபூலியத் என்ன ஆதாரம்? இத்தனை வருஷம் தொழுத தொழுகைகள் அல்லாஹ்விடத்துல கபூலியத்துங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நான் செஞ்ச ஹஜ்ஜிகள் அல்லாஹ்விடத்துல கபூலியத்துங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நாம தொழுகிற தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹாவிலோ அல்லது அந்த ஐயாத்துல ஏதாவது ஒரு சின்ன பிள்ளைகள் என்ன செய்யாது, அல்லாஹ்வுடைய இறக்கத்தன்மை இல்லாம என்ன செய்யாது, நாங்க சுத்தம் போக முடியாது. அல்லாஹ் இறக்கப்பட்டாலே தவிர தொழுக கபூலியத் இல்லைன்னு சொன்னா சுத்தம் போக முடியுமா? மறுபடியும் எல்லாம் என்ன செஞ்சிருக்கலாம், அப்படியே எடுத்துக்கலாம். அவனுடைய பயங்கரத்தை உணர்ந்தாங்க, கடமை உணர்ந்தாங்க, போன உசூல மறுபடியும் முடிச்சு எடுங்க என்று சொல்லுதாங்க. கனிமானவர்களே, எங்களோட வாழ்க்கையில இந்த விடயங்களை சீர்திருத்திக் கொள்ளும். அதுக்காக வேண்டிய எங்க போயிட்டு நாங்க இந்த வயசுல போயிட்டு ஒரு மதரசாவுல சேர்ந்து ஓதலாமா? ஆனா அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு எங்க வாழ்க்கையை கொடுக்க திருத்தலாம், தொழுகையை திருத்தலாம், குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திஹாவை திருத்தலாம். அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு இந்த நாட்களை இதுல கழிச்ச இந்த விடயங்களை இத்தனை ஓதுன குர்ஆன்களை எல்லாத்தையும் பல மடங்கு புரியல கொண்டு அல்லாஹ் தாலா மக்சதுடைய மைதானத்தை ஏதோ கொஞ்சம் அமல் செஞ்சுக்கா, இதை வச்சு பொருந்திக்க அந்த சொர்க்கம் சொல்றதுக்கு கொஞ்ச நாள் கொஞ்ச காலம் கொடுக்க தயாராக மனுஷன்